வழக்கறிஞர் ஒருவர் கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். நட்ட நடு ரோட்டில் நடந்த கொலைக்கு என்ன காரணம்? இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அண்ணன் வந்து விடுவார் என வழிமேல் விழி வைத்து காத்திருந்த தங்கைக்கு அவரின் கொலை செய்திதான் வந்து சேர்ந்திருக்கிறது. தலை சிதைத்து கோரமாக கிடந்தார் அந்த பெண்ணின் அண்ணன். நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. கொல்லப்பட்டவர் உத்தரகுமார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்தவர். இவர் ஒரு வழக்கறிஞர். உத்தரகுமாரின் பேருக்கு பக்கத்தில் வழக்கறிஞர் என்ற பட்டம் இருந்தாலும் ஏரியாவுக்குள் கட்ட பஞ்சாயத்து நடத்தும் ரவுடி என்ற பெயர்தான் உத்தரகுமாரின் அடையாளம். நிலத்தகராறு, ஊர் தகராறு, கோவில் தகராறு என எந்த தகராறாக இருந்தாலும் அங்கேயெல்லாம் அட்டெண்டன்ஸ் போடும் அளவுக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறார் உத்தரகுமார். பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் வசித்து வரும் இவர் சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் தனது வீட்டிலிருந்து பக்கத்து தெருவில் வசிக்கும் சகோதரியை பார்க்க நடந்து சென்றிருக்கிறார். அப்போது பைக்கில் ஹெல்மெட் அணிந்து ட்ரிபிள்ஸில் வந்த மர்ம கும்பல் ஒன்று நடந்து சென்ற உத்தரகுமாரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. எதிர்பாராத இந்த தாக்குதலில் தலை, கழுத்து, முகம் சிதைந்து நிலைகுலைந்த உத்தரகுமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உத்தரகுமாரின் சடலத்தை பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு அந்த மர்ம கும்பல் யார் என்று விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதில்தான் பழனிசாமி என்ற பெயர் அடிபட்டிருக்கிறது. யார் இந்த பழனிசாமி? இவருக்கும் உத்தரகுமாருக்கும் என்ன பகை என்பதை தெரிந்து கொள்ள பழைய கிரைம் ஹிஸ்டரியை புரட்டி ஒரு வருடம் பின்னோக்கி செல்ல வேண்டும். பழனிசாமி ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். ராமநாதபுரம் மாவட்டம் பகைவென்றி கிராமத்தைச் சேர்ந்தவர். சென்னை, மதுரை, கோவை என பல முக்கிய நகரங்களில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வந்துள்ளார். கடந்த வருடம் மார்ச் மாதம் சென்னை வேளச்சேரிக்கு தொழில் விஷயமாக நண்பரோடு சென்றிருக்கிறார். சேவா நகர் என்ற பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது பின்பக்கமாக பட்டாக்கத்தியோடு வந்த ஒரு மர்ம நபர் பழனிசாமியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். திடீரென என்ட்ரி கொடுத்த மற்றும் ஒரு மர்ம நபரும் பட்டாக்கத்தியோடு வந்து பழனிசாமியை வெட்டியிருக்கிறார். சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அவர் இறந்து போயிருக்கிறார். பட்ட பகலில் நடந்த பழனிசாமியின் இந்த கொலைக்கு யார் காரணம் என காவல்துறை விசாரித்ததில் முதல் குற்றவாளியாக கைதானவர்தான் தற்போது வெட்டி சாய்க்கப்பட்ட உத்தரகுமார். ரியல் எஸ்டேட் துறையில் அவருக்கு ஏகப்பட்ட முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் தன் தொழிலுக்கு இடையூறாக இருந்த பழனிசாமியின் சாப்டரை முடித்திருக்கிறார் உத்தரகுமார். கடந்த 2024ஆம் ஆண்டு பழனிசாமியின் கொலை வழக்கில் கைதாகி சிறை சென்ற உத்தரகுமார் 6 மாதத்திற்கு முன்புதான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். பழனிசாமி கொலை செய்யப்பட்ட அதே மாதத்தில் உத்தரகுமாரும் வெட்டி கொல்லப்பட்டிருப்பது போலீசாருக்கு இது ஒரு ரிவெஞ்ச் மர்டராக இருக்குமே என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. தொடர்ந்து நடந்த புலன் விசாரணையில் பரம்பக்குடி தர்மராஜபுரத்தை சேர்ந்த சீன தயாளன், கிருஷ்ணா தியேட்டர் பகுதியை சேர்ந்த அப்துல் கலாம், வைகை நகரை சேர்ந்த கரண், இந்த 3 பேரும் உத்தரகுமாரை வெட்டி கொலை செய்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இவங்க 3 பேரும் மேலையும் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்கு. கஞ்சா போதையில் இந்த கொலையை செஞ்சிருந்தாங்க, வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே கஞ்சா போதையில் தான் இந்த கொலை நடந்துச்சா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறம் இந்த உத்தரகுமார் மரணத்தில் உள்ள மர்மம் விளக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.